எங்களுக்கு திருப்தி இல்லைங்க. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கி இருக்கிறார்கள். கோவையிலே கூட, துடியலூர் பகுதியில், இன்னும் கூட பல்வேறு இடங்களில், தொண்டாமுத்தூர் பகுதியில், இந்த இடத்துல எல்லாம் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் தங்கி இருக்கக்கூடிய தகவல்களை அப்பப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியல. இதை பற்றி அரசு வெளியிட வேண்டும் தகவல். ஆமாம், நடவடிக்கை எடுத்தோம். இந்த முறை கூட கோவை, திருப்பூர், ஈரோடு மாதிரி மாவட்டங்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் என்கின்ற போர்வையிலே பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது என்கின்ற தகவலை பதிவு பண்ணோம். முதலமைச்சர் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். ஆனால் வெறும் வாக்குறுதியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, செயல்களை எதிர்பார்க்கிறோம். அதுதான் சொல்றோம். நீங்க சொல்லுங்க வெளிப்படையா. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவை, திருப்பூர்ல மொத்தம் 40,000 பேர் இருக்காங்க. பங்களாதேஷ் உட்பட 40,000 பேர் இருக்காங்க. ஸ்டேட்டஸே இல்லை நமக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதுதான் நாங்களும் சொல்றோம். இது வேணா கணக்கெடுப்புங்கிறது எங்க நடக்கிற மாதிரியே தெரியல. இத்தனை நாள் ஆச்சு. கோயம்புத்தூர்ல எங்காவது நீங்க போய் காவல்துறை வீடு வீடா இந்த மாதிரி பகுதிகளில் அவங்க தங்கி இருக்கிறவங்களை விசாரணை பண்ணனதா ஏதாவது செய்தி பார்த்தீங்களா? எங்க நடந்தாலும் உங்களுக்கு செய்தி வருதில்ல. ஏன் இந்த செய்தி வரல? தமிழ்நாட்டில் எங்காவது நடக்குதான்னு பார்த்தீங்களா? அதனால தான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம். தமிழக அரசு மென்மையான போக்கினை கையாளுகிறது.